நான் அப்ப கேட்க முடியுமா? அரசா இருக்கணும், அவ்வளவுதான். மக்கள் தேர்ந்திருக்காங்க, மாற்றம்னு வருது தேர்ந்திருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் அது ஏமாற்றமாக தான். அது சின்ன எக்ஸாம்பிள். இப்போ சைதை தொகுதியில் இது போன சட்டமன்ற உறுப்பினர் மா சுப்பிரமணியன் வந்து தடுத்து நிறுத்தினார். என்னத்தை தடுத்து நிறுத்தினா, இனிமேல் சாதி அடிப்படையில் கொடுக்க முடியாது, எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்கணும். அதை ஒரு தடுத்து நிறுத்ததை இப்போ உடச்சி இல்லை அவங்களுக்கு சாதி அடிப்படையில் தான் கொடுக்கணும்னு சொல்லி 1 hour கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் பிரச்சனை பண்ண போகிறோம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஈயால் ஒன்றும் பண்ண முடியல, குழுக்கள் ஸ்டார்ட் பண்ணாது. ஆனால் அந்த குழுக்கள் எப்படி இருந்ததுன்னா, அந்த ஏ பிளாக்ல அந்த சாதி அடிப்படையில் கேட்ட வீடை மட்டும் அந்த நம்பர் எதுவுமே குழுக்கள் குடத்தில் போடலை. அந்த நம்பர் ஒரு நம்பர் கூட வரல. அவங்க நம்பர் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு மீதம் உள்ளதை மட்டும் தான் போட்டு குழுக்கள் வச்சதால இப்போ எல்லாருக்கும் இந்த சி பிளாக் ஃபுல்லானது காரணம் அந்த 36 வீடு ஓல்டு போட்டதால தான். ஒரு 36 வீடு ஒரு 40 வீடு என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக எங்களுக்குன்னு வேணும், ஒரு பிளாக் எங்களுக்குன்னு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எந்த அடிப்படையில் கேட்குறாங்கன்னா, அவங்க சார்ந்திருக்க ஒரு கம்யூனிட்டி பேஸில் கேட்குறாங்க. இப்போது சென்னையில் ஒரு சென்டரில் இங்கே டி நகரில் இங்கேயே இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு எதிராக நம்ம இதுவாக பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி போன இது மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் அந்த மாதிரி பண்ணும்போதே குழுக்கள் அப்போயே வந்து தடுத்தாச்சு. அப்போ இருந்த அதிகாரிகளும் சரி அரசும் சரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு, தடுத்துட்டாங்க. அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டாங்க. அவங்க ரோட்டில் போய் போராட்டம் கூட பண்ணாங்க, எங்களுக்கு 36 வீடு தனியாக தான் வேணும்ன்ட்டு. அப்படி முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, திரும்ப குழுக்கள் போட்டாங்க. எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு, திரும்ப குழுக்கள் போடுறாங்க. குழுக்கள் போடும்போது இந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம், அவங்களுக்குலாம் கொடுத்துட்டிங்களா இல்லை ஏ பிளாக்ல யாருக்குமே வரலையா அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 4 வீடு 5 வீடு வருது, அதை காட்டுறாங்க. துபருங்க ஏ பிளாக்ல வந்துக்குது, துபருங்க ஏ பிளாக்ல வந்துக்குது அப்படின்னு காட்டுறாங்க. சரி, அப்போ நம்ம அதிகாரிகளை நம்புகிறோம் என்னான்ட்டு, ஏ பிளாக்ல வந்து கரெக்டாக தான் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் தான் கொடுக்குறாங்க, அவங்க கேட்ட மாதிரிலாம் கொடுக்கல அப்படின்ட்டு. ஆனால் அந்த 36 வீடு குழுக்களுக்கு வரவே இல்லை. குழுக்களுக்கே வராமல் நாங்கள் எல்லாம் எடுத்துகிட்டோம். இப்போ எங்கள் ஜனங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் செகண்ட் ஃப்ளோரில் இருக்க வேண்டியவங்கலாம் 3rd floor 4th floorல இருக்கிறாங்க. அவங்களாம் அந்த மாதிரி இடத்துக்கு போகிற நிலைமை எப்படி வந்தது? இப்போ 3rd floorல 4th floor வந்து எப்படி வருது ஒருத்தவங்களுக்கு? ஏன்னா அங்கே இல்லை, அந்த இதுவை பிளாக் பண்ணி வச்சிட்டாங்க. அதை பிளாக் பண்ணி வச்சனால சரி எப்படியோ அவங்க கொடுக்கும்போது நம்ம பேசலாம் அப்படின்னு தான் இருக்கும். நம்ம தற்செயலாக அந்த ஆஃபீஸ் வழியாக வரோம், நேற்று வரோம். தற்செயலாக அந்த ஆஃபீஸ் வழியாக வரும்போது பார்த்தா இந்த 36 ஃபேமிலி அங்கே இருக்கிறாங்க.